முடிவுக்கு வருகிறதா அமெரிக்க டாலர் ஆதிக்கம்? என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 1 ட்ரில்லியனை கடந்திருப்பதாக, அதாவது அமெரிக்க டாலர் 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை கடந்திருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்திருக்கார். செயின்ட் பீட்டர்பர்க் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் அமர்வில் புதின் இதை தெரிவித்திருக்கார். இது டாலருக்கு எதிரான முதற்கட்ட வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் இப்போ 10க்கும் அதிகமான நாடுகள் இருக்காங்க. இந்த நாடுகளுடைய மொத்த மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 40% ஆகும். அதே போல உலக ஜிடிபியில் இது சுமார் 40% அளவுக்கு பங்களிப்பை செலுத்தி வருது. இந்த நிலையில தான் இந்த நாடுகள் தங்களுக்கு இடையில் சுமார் 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வர்த்தகம் செய்திருப்பதாக புதின் சொல்லியிருக்கார். அதோட பிரிக்ஸ் நாடுகள் மனிதர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான பெரிய திட்டங்களை தொடங்குறாங்க. அணுசக்தி, விமான போக்குவரத்து, புதிய பொருட்கள், தகவல் தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் பெரிய திட்டங்களை செயல்படுத்த பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரிக்ஸ் நாடுகளுக்குள் உறவுகளை வலுப்படுத்துவதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் ஒருவருக்கொருவர் நலன்களை மதிப்பது, இது எல்லாத்தையும் நாங்கள் பின்பற்றி வரோம். பிரிக்ஸில் சேர விரும்புவோருக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு புதின் சொல்லியிருக்காரு. புதினுடைய இந்த பேச்சு அமெரிக்காவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு இடையில தங்களது சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்கிறாங்க. உலக அளவில் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே அமெரிக்க டாலரை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்கிறதுனால ஒருவித கலக்கம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. உதாரணமாக நாம் ரஷ்யாவிலிருந்து பெட்ரோல் வாங்குறோம் அப்படின்னா அதற்கான அமெரிக்க டாலரை கொடுக்கறது கிடையாது, மாறாக இந்திய ரூபாயை தான் கொடுக்குறோம். இப்படி சொந்த கரன்சி வர்த்தகத்தால் டாலர் மதிப்பும் குறையும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. டாலர் ஆதிக்கம் குறைந்தால் அமெரிக்க பொருளாதார கொள்கைகள் மற்ற நாடுகளை பாதிக்கும் விதம் குறையும். அதாவது இந்தியா இனி அமெரிக்க டாலரை நம்பியிருக்க தேவை கிடையாது. அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்தும் இனி நாம் பயப்பட வேண்டியது கிடையாது. சர்வதேச வர்த்தகம் பெரும்பாலும் டாலரில் மதிப்பு ஏற்ற இறக்கம் அடையும் போது இந்திய நிறுவனங்கள் பாதிக்கப்படுது. டாலர் வலுவடைந்தால் இறக்குமதி செய்யும் செலவும் அதிகமாகும். இதனால் உள்நாட்டு பணவீக்கம் அதிகரிக்கும். ஆனால் பிரிக்ஸ் நாடுகளில் நாம் நம்முடைய சொந்த கரன்சியில் தான் வர்த்தகம் செய்யணும் போது டாலருடைய மதிப்பு குறைந்தாலும் நமக்கு கவலை கிடையாது. அதே போல இப்போ ஒரு இந்திய நிறுவனம் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் போது ரூபாய் டாலராகவும் பிறகு டாலரை ரூபிலாகவும் மாற்றணும். இந்த செயல்முறைக்கு வங்கி கட்டணங்கள் அதிகம். உள்ளூர் கரன்சியில் நேரடியாக வர்த்தகம் செய்யும் போது இந்த கூடுதல் செலவுகளை தவிர்க்கலாம். இதனால் வர்த்தக செலவுகள் குறைந்து லாபம் அதிகரிக்கும். அதோட சர்வதேச வர்த்தகத்தில் ரூபாய் அதிகம் பயன்படுத்தப்பட்டால் உலக அளவில் ரூபாய்க்கான தேவை அதிகரிக்கும். தேவை அதிகரித்தால் அதன் மதிப்பு உயரும். இது ரூபாயை ஒரு சக்தி வாய்ந்த உலக நாணயமாக மாற்ற உதவும். ரூபாயின் மதிப்பு உயரும் போது இந்தியாவுக்கு இறக்குமதிக்கான செலவு குறையும். சுற்றி வளைத்து பார்த்தோம் அப்படின்னா பிரிக்ஸ் வர்த்தகம் நமக்கு நன்மையை தான் ஏற்படுத்தியிருக்கு. உலக வர்த்தகத்தில் அமெரிக்கா டாலரினுடைய ஆதிக்கத்தை குறைப்பது தான் பிரிக்ஸ் நாடுகளுடைய நீண்ட கால இலக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.